यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। இன்றைய தினம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்தில் 19வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிக்கலாம். ஸ்லோகம்: ரூಢஸ்ய சின்மயதயா ஹிருதயே கரீஷ ஸ்தம்பானுகாரி பரிணாம விசேஷபாஜः ஸ்தானேஷு ஜாக்ரதி சதுர்ஷ்வபி சத்வவந்தः शाखा विभाग चतुरे तव चातुरात्म्ये। रूढस्य चिन्मयतया हृदये करीश स्तंभानुकारी परिणाम विशेष भाजः स्थानेषु जागृति चतुर्ष्वपि सत्ववन्तः शाखा विभाग चतुरे तव चातुरात्म्ये அப்படின்னு ஸ்லோகம். இதனுடைய அன்வய கிரமம் பார்த்தோம்னாக்கா, ஹே கரீஷ सत्ववन्तः हृदये चिन्मयतया रूढस्य स्तम्भानुकारी परिणाम विशेषभाजः तव चतुर्षु स्थानेष्वपि शाखा विभाग चतुरे चातुरात्म्ये जाग्रति அப்படிங்கிற போல இதன் அன்வய கிரமம். இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதானமான அர்த்தம் சுவாமி தேசிகன் என்ன சொல்ல வர, எந்த விதத்தில் இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானை அனுபவிச்சிருக்கேன்னாக்கா, எம்பெருமானுடைய வியூகாவதாரத்தினுடைய விசேஷங்களை எடுத்துரைக்கும் விதமாக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிச்சிருக்கார். அந்த வியூகம், அதாவது ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் எம்பெருமானுடைய ரூபம் எப்படி இருக்குன்னாக்கா, சுத்த சத்துவம்னு சொல்லுவோம் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு. அதாவது ரஜோகுணம் தமோகுணம் சிறிதும் கலக்காமல் கேவலம் சுத்தமாக சத்துவகுணம் மாத்திரம் நிறைந்ததாக இருப்பதனால அந்த இடத்துக்கு சுத்த சத்துவம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடியதான எம்பெருமானுக்கு நம்மை போன்று கை கால் முதலான அவயவங்கள்லாம் கிடையாது. எப்படி இருப்பார் அப்படின்னாக்கா, ஒரு நீண்டும் பருத்தும்னாக்கா பெருமனாகவும் அந்த மாதிரி இருப்பேரான். சுவாமி தேசிகன் அனுபவிக்கும் பொழுது ஒரு கோரைப்புல் அது எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமான் ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இப்படிப்பட்ட இந்த ரூபத்தை விஷாக ரூபம், விஷாக யூபம்னு சொல்லுவாள். அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ரூபம். இந்த விஷயத்தை ஆகம சாஸ்திராதிகள்லாம் ஸ்ரீ சாத்வதம் லக்ஷ்மி தந்திரம் முதலிய பாஞ்சராத்திர சாஸ்திரங்கள் எல்லாமும் விஷதமாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நம் பூர்வாச்சாரியர்கள் கூரத்தாழ்வான் பட்டர் முதலான பூர்வாச்சாரியர்கள்லாமும் அவரவர் ஸ்ரீசூக்திகள்லையும் மேலும் ரகசியத்திரயசாரத்துலேயும் பிரதானமாக இதை சொல்லியிருக்க. அதாவது ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இந்த மாதிரி தான் எம்பெருமான் எழுதிருக்கார் அப்படிங்கிறது. இது ரொம்பவும் நீண்டும் பருத்தும் இருக்கிறதுனால ஒரு ஸ்தம்பம் தூண் போல இருக்கா போல பாவிச்சுருக்க விஷாக யூபம். அதனால தான் அதுக்கு அந்த மாதிரி சொல்லப்பட்டது. அந்த விஷாக யூபமானது மிகவும் ஞானமயமானது. மேலும் இது மேலே கீழே அப்படின்ட்டு 4 பக்கங்களை கொண்டது. கோரைப்புல் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான 4 பக்கங்களோடு கூடியதாக இருக்கான். ஒவ்வொரு இடத்துலையும் 4 திசைகளில் ஒவ்வொரு மூர்த்தி 7 இருக்கா போல். அதாவது எம்பெருமானே 4 திசைகளில் 7 இருக்கா போல். வியூகம் 4 விதமான யதீந்திரமத தீபிகையும் முதலிய கிரந்தங்கள் எல்லாமும் சொல்லியிருக்கா. அதாவது கிழக்கில் வாசுதேவ மூர்த்தியும், தெற்கில் சங்கர்ஷண மூர்த்தியும், மேற்கில் பிரத்யும்ன மூர்த்தியும், வடக்கில் அனிருத்த மூர்த்தி அப்படின்ற கிரமத்தில் 4 வியூக ரூபம் கொண்ட 4 இடத்துல வெம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். இந்த மாதிரியான வியூக ரூபம் 4 நிலைகளை கொண்டதாக இருக்கக்கூடியதான
இப்படிப்பட்ட எம்பெருமான உபாசிப்பவர்களுக்கும் கூட 4 நிலை உண்டு. எப்படின்னாக்கா பொதுவாகவே ஜீவர்களுக்கு 5 நிலை: ஜாகிரது, ஸ்வப்ன, சுஷுப்தி, மூர்ச்சா, மரணம். மரணம் அடைஞ்சாக்க உபாசனம் பண்ண முடியாது. அதனால் அந்த மரணாவஸ்தையை, மரணம்ன்ற நிலையை தவிர்த்துட்டு மீதி பார்த்தோன்னாக்கா உபாசிக்கக்கூடிய நிலை ஜாகிரது, ஸ்வப்ன, சுஷுப்தி, மூர்ச்சா அப்படிங்கிற 4 நிலை. ஜாகிரத்துனாக்கா கண் விழித்திருத்தல், ஸ்வப்னம்னாக்கா கனவு காணுதல், சுஷுப்தின்னாக்கா தூங்கிறது, மூர்ச்சைனாக்கா கேவலம் பிராணன் மாத்திரம் இருக்கும் மயக்க நிலை அப்படின்னு சொல்கிறது. இப்படி 4 நிலைகள் உபாசிப்பவர்களுக்கு இருக்கும். இந்த 4 நிலைகளிலேயும் இந்த 4 மூர்த்திகள், மேல் சொல்லப்பட்ட 4 மூர்த்திகளை எவ்வாறு உபாசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஜாகிரது, முதல்ல ஜாகிரத அவஸ்தையில் எம்பெருமான கிழக்கில் இருக்கக்கூடியதான வாசுதேவ மூர்த்தி. அது ஜாகிரத்துனாக்கா ஜாகரணம், கண் விழித்திருத்தல். தியானம் செய்பவர்கள் ஆரம்ப திசையில் தியான விஷயத்தில் ரொம்பவும் ஏகாகிரதையாக இல்லாமல், அதாவது எந்த உத்தேசித்து தியானம் பண்ணுறோமோ அந்த விஷயத்தில் ஏகாகிர சிந்தனைன்றது குறைவாக தான் இருக்கும். அப்போது அதில் குறைவானது இருந்ததுன்னாக்கா வெளி விஷயங்களில் ஈடுபடுறதுன்றது அதிகமாகவே காணப்படும். அதாவது பாக்கிய வஸ்துக்களில் அனுபவம் அதிகமாக காணப்படும். அதனால் அந்த ஜாகிரத் புருஷ துல்யன் அப்படிங்கிற போல் அந்த வாசுதேவமூர்த்தி ஆறார். இது ஜாகிரத அவஸ்தையில் உபாசிக்கணும். பிறகு ஸ்வப்னம்னாக்கா கனவு காண்றது. அந்த ஸ்வப்னத்தினுடைய என்ன விசேஷம்னாக்கா பாஹ்யேந்திரிய வியாபார ரகிதம். வெளி இந்திரியங்கள் மூலமாக வரும் எந்த ஒரு விஷயமும் கிரகிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. வெளி இந்திரியங்கள், வெளி விஷயங்கள் நம்மால் அனுபவிக்க முடியாது. அப்படி நாம் அப்படி கனவு காணும் பொழுது கேவலம் நம்மிடம் வெளி இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாமல் கேவலம் மனசு மாத்திரம் வேலை செய்யும். அந்த நிலைக்கு பேர் தான் ஸ்வப்னம். இந்த ஸ்வப்னத்தில் அந்த மூர்த்தியை உபாசிக்கிறதுன்றது 2வது நிலை. பிறகு 3வது நிலை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஜாகிரது, ஸ்வப்ன, சுஷுப்தி. சுஷுப்தின்னு பார்த்தோம்னாக்கா சுஷுப்தியில் சுஷுப்தி என்பது தூக்கம். தூக்கத்தில் அந்த மூர்த்தியை நாம் எப்படி உபாசிப்போம் அப்படின்னாக்கா சொப்னவத்து புருஷ துல்லியனாக சுஷுப்தி நிலையில் இருக்கும் பொழுது எந்தவித விஷயமும், அதாவது சொப்னத்தில் பார்த்தோம்னாக்கா வெளி விஷயங்கள் மாத்திரம் இல்லாமல் மனசு மாத்திரம் வேலை செய்யும். அப்போது அந்த விஷயங்கள் ஏற்படும். ஆனால் சுஷுப்தியில் எந்த ஒரு விஷயங்களும் விஷயமாகாது, ஏன்னா சம்பந்தப்பட மாட்டோம். ஆனால் ஞானம்ங்கிறது உண்டு. அப்படி ஞானம்ங்கிறது இருக்கும் பட்சத்தில் வெறும் கேவலம் பிராணன் மாத்திரம் இருக்குன்றதுக்கு பிராணவாயு மாத்திரம் சஞ்சாரமானது இருக்கும். அப்படி நம்ம மூச்சு விடுறதுனால அது இருக்குன்றது தெரியறது. இப்படி 3வது நிலை இருக்கின்ற அந்த உபாசகனுக்கு மற்ற விஷயங்களில் எந்த ஒரு அனுபவமும் இருக்காது. இது யோகத்தினுடைய ஒரு சிறந்த நிலை. அதனால் இந்த அவஸ்தைக்கு சுஷுப்த பிராயன் அப்படின்ட்டு 3வதான நிலையில் எம்பெருமான உபாசிக்கிறோம். பிறகு 4வது நிலை மூர்ச்சை, மயக்க நிலை. அந்த நிலையில் எம்பெருமானுடைய உபாசிக்கக்கூடிய தன்மை வெறும் மூர்ச்சையில் இருக்கக்கூடியதான புருஷன் தன்னுடைய சாட்சாத்காரம் எம்பெருமானை பார்த்ததாக கருதுவான். அது மயக்க நிலையில் உள்ளதவனுக்கு விஷயமாகும். ஆக இந்த புருஷன் மூர்ச்சைக்கு உள்ள புருஷனாக சமமாக கருதப்படுகிறான். இந்த மாதிரி எம்பெருமான வியூக நிலையில் இருக்கக்கூடியதான 4 மூர்த்திகளையும் எவ்வாறு உபாசிக்கிறது அப்படிங்கிற ரீதியில் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் பெருமாளை அனுபவிச்சிருக்க. இவ்வாறாக உபாசிக்கப்படும் யோக்கியன் நீ ஒருவனே அப்படிங்கிற போல சுவாமி தேசிகன் தேவாதிராஜனை ரொம்பவும் மிகவும் இதுவாக அனுபவிச்சிருக்க. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.
ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः.